உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல பாத்தீங்களா? அதான் சொன்னேன். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த கேக்குது உஸ்தாத். ஸ்கிரீன் வந்தீங்களா? ஓம். கடைசி கிளாஸ்ல நாங்க சரளமாக திக்காம ஓதுறது எப்படி என்கிற சில ஐடியாஸ்களை பார்த்தோம். ப்ராக்டிஸ் பண்ணி பாத்தீங்களா? ஓ உஸ்தாத். என்ன சரி டவுட் இருக்குதா? இல்ல. நாங்க இன்றைக்கு எங்களோட ஓதல் பகுதிக்குரிய எழுத்து உச்சரிப்புகளுக்குரிய விஷயங்களை பார்க்கறதுக்கு போவோம். முதலாவதாக நாங்க பார்க்க போறது இன்றைய பாடம் அலிஃபினுடைய உச்சரிப்போடு தொடர்பான பாடம். அலிஃப் என்ற எழுத்தை பொறுத்த வரைக்கும் இதுல மிக முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால் 4 முக்கியமான பகுதி லீகி. அதுல முதலாவது விஷயம், இந்த எழுத்தை உச்சரிக்கிற நேரம் நாவில எந்த ஒரு அசைவையும் நாங்க அசைக்க கூடாது. ஓகே, நாவை அதே ஸ்டைல்ல அப்படியும் நாங்க ஃபாலோ பண்ணணும். நாவை அசைக்க கூடாது, நாவை அதே ஸ்டைல்ல அப்படியே ஃபாலோ பண்ணணும். நாவை எந்த எழுத்தையும் தூக்கப்படாது. எழுத்தினுடைய சவுண்டை நாங்க தொண்டையினுடைய ஆரம்பத்திலிருந்து எடுக்கணும். தொண்டையினுடைய ஆரம்பம் தொண்டை பின்னுக்கால ஆன்னு எடுக்கிறது பிழை. தொண்டை நடுப்பகுதி கூடாக எந்த சந்தர்ப்பத்தையும் எடுக்கக்கூடாது. தொண்டையினுடைய நடுப்பகுதியும் எடுக்கப்படாது. தொண்டை நடுப்பகுதி இன்ஷால்லா நான் விளம்பரப்படுத்தினேன் எடுக்கப்படும் என்று சொல்லி. மூணாவது மிக முக்கியமான அடுத்த விஷயம் என்னென்றால் சவுண்ட் கீழ் நோக்கி போகணும். ஆ என்று மேல் நோக்கி போக இயலாது. என்று கீழ் நோக்கி உச்சரிக்கப்படல் வேண்டும். நாலாவது இன்னொரு முக்கியமான விஷயம்தான் அந்த அலிஃப். இத நான்காவதாக இறுதியாக போடப்பட்டிருக்கிற பாயிண்ட்ஸ் அலிஃபுக்கு என்று சொல்லி ஸ்பெஷலான குறிப்பான ஒரு பாயிண்ட். இதை நீங்க குர்ஆன்ல ஒரு நேரத்துல அலிஃப் என்ற எழுத்து எந்த எழுத்துல வந்தாலும், அலிஃப் என்ற எழுத்து எந்த இடத்துல வந்தாலும் அந்த இடத்துல நாங்க உச்சரிக்கிற சமயத்துல கட்டாயமாக அதுக்கு முன்னால வார எழுத்திலிருந்து மிக தெளிவாக வேறுபட்டதாகத்தான் அந்த எழுத்தை நாங்க உச்சரிப்போம். முன்னால வார எழுத்து சேர்ந்து வராது, தெளிவாக வேறுபாடோட வரும். நாங்க இதுவரைக்கும் இந்த விஷயங்களை படிச்சுக்கிறோம். இந்த வசனத்தை வந்து பாப்போம். وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ. ரெண்டாவது صِرَاطَ الَّذِينَ أَنْعَمْتَ عَلَيْهِمْ. நாங்க இது அடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆகும். பிஸ்மில்லா. இதை வந்து பார்ப்போம். மூணாவது وَأَنزَلْنَا مِنَ الْمُعْصِرَاتِ مَاءً ثَجَّاجًا. சரி போதுமா? وَأَنزَلْنَا مِنَ الْمُعْصِرَاتِ مَاءً ثَجَّاجًا. ஓகே, குட் குட் குட். நாலாவது إيلافهم رحلة الشتاء والصيف. வஸ்ஸைஃப். எது சரி? ரெண்டாவது கேள்வி ஏன் ஏன் சரி? எப்படி ஓதணும்? எத்தனை அளவுக்கு நீட்டி ஓதணும்? 2 அல்லது 3 செகண்ட் நீட்டி ஓதணும். 2 அல்லது 3 செகண்ட் நீட்டி ஓதணும். காரணம் என்ன? வெரி குட். எப்படி சொல்ற அந்த காரணம்? மத்துடைய எழுத்தானந்த யா வந்திக்குது. ஓகே, குட். கடைசி எழுத்து நாங்க சுக்குன வைக்கிறோம். அதுல ஸ்டார்ட் பண்ணணும். இறுதியாக கடைசி நிறுத்தப்பட்ட நாங்க சுக்குன வைக்கிறோம். அதுக்கு முன்னால மதுரை எழுத்தியாக சுக்குன தைக்குது. எனவே அதுக்கு முன்னால வார எழுத்து நாங்க 2 அல்லது 3 செகண்டுக்கு நீட்டி வரும். ஓகே, ஐந்தாவது நம்ம بأن ربك أوحى لها. أوحى لها بأن أو ரெண்டும் ஒரே ஸ்டைலுக்கு எடுத்து வருவோம். بأن ربك أوحى لها. ஓகே, ஏதாவது பாவம். إن شانئك هو الأبتر. ஓகே, உங்களுக்கு கல்கலான விஷயங்களை பத்தி தெரியும் அப்படிதானே? தெரியுமா தெரியாதா?
தெரியும். சரி, அப்ப நான் இதுல அதை விளங்கப்படுத்தல. பட் அதுல ஒரு முக்கியமான ஒரு பகுதி தான் நாங்க இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லி தர போற பகுதி. இந்த 5 எழுத்துக்களையும் கல்கலா செய்யணும் என்று நான் படிச்சுக்கிறோம், அப்படித்தானே? அதுல இன்னொரு பகுதி இது. அதாவது இந்த 5 எழுத்துக்களை தவிர வேற எந்த எழுத்துலயும் கலக்கக்கூடாது. நாங்க அந்த பகுதியை பார்க்கிறது, அவதானிக்கிறது இல்ல பொதுவாக, அப்படித்தானே? சரி, நாங்க ம். எங்கட வகுப்புல நாங்க முக்கியமா அதை பார்ப்போம். இது ஓதும் பார்ப்போம். இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். ஹோசர், அப்ப சீனா உங்களுக்கு கலக்கலாம், அப்படியா? இசு ஹோசர் என்றால் சீன் என்ன செய்யுது? ஹோசு. இசு, சீனுக்கு சுக்குன் வச்சா இசு, பாக்கு சுக்குன் வச்சா இபுங்கிறது போல சீனுக்கு சுக்குன் வச்சா இசு என்று கலக்கலாம், அப்படியா? இல்ல கலக்கலாம். கலக்கலாம் எப்படி வரும்? அங்கதான் கீழே இடத்த கேள்வி எப்படி வரணும்? குஸ்ர். ஹொஸ்ர். ஹொசுர் என்றா பெல. இஸ் இர் ரெண்டும் ஜாயின் ஆகணும். ஹொஸ் ஹொஸ் இர் ஹொஸ்ர். ஹொஸ்ர் ஹொஸ்ர் ஹொசுர் ஹொஸ் ஹொஸ். இல்லைதா? இஸ்ஸோட இர் சேரணும். இஸ் என்கிறது தெளிவாக வரக்கூடாது. வந்தா கலக்கிறது பேசணும். விலங்குதா சொல்றது? ஹொசுர் குஸ்ர். என்றா கலக்கம். ஓகேவா? இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். அதான் பெல. ஹொசுர் ஹொஸ் 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 இர் என்கிறத இஸ்ஸோட சேருங்க. அது மிக தெளிவாக வராட்டி பிரச்சனை இல்லை. இஸ்ஸ கலக்க வேணும். நீ என்ன செய்றீங்க? இரு என்கிற தெளிவுபடுத்தி ஓதுறதுக்காக வேண்டி இசு இரு கொசுர் கொசுர் இஸ்ஸ கலக்கி இரு போறீங்க, அது பெல. கொஸ்ர். திருப்பி வந்து பாப்போம். இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ் லஃபீ ஹுஸ் ஹுஸ். அவ்வளவுதான். இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். ஓகே, குட். அதான் இதான் ஸ்டைலா. கொசுர் எங்க போக கூடாது. ரெண்டாவது, إذا جاء نصر الله والفتح. திருப்பி ஓதுங்க. إذا جاء نصر الله والفتح. ஓகே, வல் ஃபத். இங்கே நல்ல அழகா வந்துட்டு வல் ஃபத்தஹ் என்று வரல. மூணாவது, وإن لنا للآخرة والأولى. குட். நாலாவது, أإذا كنا علاما نخرة. குட். நம்பர் 5, ثم لتسألن يومئذ عن النعيم. திருப்பி ஓதுங்க. ثم لتسألن يومئذ عن النعيم. ஓதுங்க பாபு. فأثرن به نقعا. ஓதுங்க. وأخرجت الأرض أثقالها. ரெண்டாவது வருஷத்துல பிள்ளை படிக்கிற விஷயத்துல பிள்ளை விட்டீங்க. எப்படி வரணும்? திருப்பி ஓது பாருங்க. படிக்கின்ற விஷயத்துல பிள்ளை வருவீங்க, பிள்ளை விடுறீங்க. புதுசாக ஒண்ணும் சொல்லல.
و- وأخر وأخرجت الأرض أثقالها. இப்ப இந்த ப்ராப்ளம் எஸ் அசன்னை முன்னுக்கார எழுத்தோட சேர்த்து அவங்களுக்கு வேற சவுண்ட் இந்த இடத்துல வருது. ஸ்டார்டிங் ஒரு நேரம் இந்த இடத்துல ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்ப அல்ஹம்துலில்லாஹ் அது வெரி கிளியர் ஆயிட்டு நல்லா குட். பட் இந்த இடத்துல இப்ப சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வருது, மயக்கம் கொண்டு வருது. ஏட சவுண்ட் கிளியர் இல்ல. وأخرجت الأرض أثقالها. மூன்றாவது أو أمر بالتقوى. بالتقوى أو أمر بالتقوى أو أمر بالتقوى. நாலாவது أليس الله بأحكم الحاكمين. குட். ஐந்தாவது ألم يجدك يتيما ألم يجدك يتيما فآوى. திருப்பி போதுங்க. ألم يجدك يتيما فآوى. ஓகே, இன்னைக்கு படிச்ச விஷயங்களை வச்சு நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னடால் தரப்போற ஒர்க் சரி வேணாம். படிச்ச விஷயங்களை வச்சு நான் உங்களுக்கு ஒர்க் கொண்டு தரேன். அடுத்த கிளாஸுக்கு பார்ப்போம். படித்த விஷயங்களுக்குள்ள வர வசனங்கள்ல ஒர்க் கொண்டு ஒர்க் இன்ஷால்லா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு வாய்ஸ் ரெக்கார்ட்ல நல்ல அழகா பிழை வராம இந்த படித்த விஷயங்களை டார்கெட் பண்ணி அனுப்பி வைங்க. அனுப்பல டைம் கிடைக்கலன்னாலும் கட்டாயமா ரெடி ஆகிட்டு வரணும். அடுத்த கிளாஸுக்கு ஸ்டார்டிங் அதை பார்த்துட்டு புதிய பாடத்தை நான் போவோம். உங்களை அனுப்பல மாட்டா கட்டாயம் அனுப்புங்க. அது உங்களுக்கு மிச்சம் நல்லா ஆகி நாங்களுக்கு ஃபீட்பேக் வந்து தருவோம். திருத்தி சரி பிழை போட்டு தருவோம் இன்ஷா அல்லாஹ்.